அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண அப்சைட் லெவல்ஸ். இந்த ப்ளூ கலர்ஸ் எல்லாமே, இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் ஓப்பன் ஆனாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து இதான் நம்மளுடைய டைமிங் கேண்டில். 9:25 தான் நம்மளுடைய டைமிங் கேண்டில். அந்த ஹை வந்து கட்டே ஆகலை. இந்த டைமிங் கேண்டிலுடைய லோ கட் ஆனதுமே பாருங்கள், நமக்கு சூப்பராக நம்மளுடைய டவுன் டார்கெட், செகண்ட் டவுன் சைட் டார்கெட்லாம் வந்து ரொம்ப நேரமாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாங்க. ஈவன் நீங்கள் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ்லேயே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து எத்தனை தடவை டச் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட்டாக இந்த நம்பர்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சு. இன்றைக்கி இந்த இடங்கள்ல இருந்து அகைன் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் கூட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட் கிட்டத்தட்ட நமக்கு போயிட்டு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. நம்ம நேத்தையுடைய மார்க்கெட்லேயே வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அது மாதிரி நம்ம ஒரு டவுன் ஃபாலும் சரி ஒரு காலும் சரி ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். பேஸ்ட் ஆன் இதை வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் பண்ணும் பொழுது நம்மளுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுதும் நம்ம நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருப்போம் அப்படின்னு நம்ம எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரியே நம்ம ஒன் டே பிஃபோரே மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நம்ம சொல்றதே இல்லை. நாளையுடைய மார்க்கெட்டுக்கு தேவையான விஷயங்களை பற்றி மட்டுமே நம்ம எவ்ரிடே வீடியோவில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் ஆயிருந்தாங்க. இப்போ நம்மளுடைய டூலில் வந்து இது எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது 5 மினிட்ஸ் படி நம்ம எவ்ரிடே 1 மினிட் பார்ப்போம். இப்போ 5 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக லோ போட்டு நமக்கு லோ கட் ஆகலை. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி அந்த லோ கட் ஆகலை அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக பை போக வேண்டிய இடம். ஈவன் நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்திருக்கு பாருங்கள். நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே செல் கேண்டில் போட்டிருக்காங்க, சிக்னல் வந்திருக்கு. செல் லோ கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஆப்போசிட் ட்ரேட், அதாவது பை போகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ராஃபிட்டை கட் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நமக்கு பை போட்டு ஹை கட் ஆகலை அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், இங்க எடுத்த கால் ஆப்ஷனை நீங்க இந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணிட்டு அகைன் நீங்க ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும். ஈவன் ஒரு 5 மினிட்ஸ்ல கூட எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய டூல் சிக்னலை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு செல் எடுத்திருந்தாலும் கூட இந்த இடங்களை நீங்க எக்ஸிட் ஆகலாம். இது நம்மளுடைய புல் பேக் ஏரியா, ஹை கட் ஆகுது அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல நீங்க எக்ஸிட் ஆகலாம். நீங்க இங்க இடத்துல எடுத்த என்ட்ரி 5 மினிட்ஸில் கூட நம்மளுடைய டூல் வந்து இன்றைக்கி எப்படி கேப்சர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ். அகைன் நீங்கள் இந்த லோவிலேருந்து இது வரைக்கும் எடுத்திருந்தாலும் கூட 180 பாயிண்ட்ஸ். இந்த அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டில் கூட நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் நம்மளுடைய டூல் டைமிங் கேண்டில் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது ப்ராஃபிட்டபிளாகவே நீங்கள் எவ்ரிடே இருப்பீங்க. இப்போ நான் 1 மினிட்ல வந்து காட்டுறேன். இப்போ நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாமே இது நம்ம டூல் படி நமக்கு வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஃபார் நிஃப்டி. இந்த இடத்துல நமக்கு வந்து செல் வந்து வேலிட் ஆகுது, செல் லோ கட் ஆகுது. செல் வேலிட் ஆனதுக்கு அப்புறமா எப்போ வந்து நம்மளுடைய அந்த ரெட் கலர்ஸ் அண்ட் கிரீன் கலர்ஸ் லைனை வந்து டச் ஆகுதோ இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த இடங்களில் நீங்கள் வந்து செல் என்ட்ரி எடுக்கணும். ஒரு கம்மியான ஸ்டாப் லாஸில் இந்த லோவில் வந்து இந்த ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை கட் பண்ண வேண்டிய இடம் பாருங்கள். மோர் தேன் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு. அகைன் வந்து பை வந்து வேலிட் ஆகும் பொழுது நீங்கள் பை எடுக்க வேண்டிய இடம் இந்த புல் பேக் ஏரியா. இந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எந்த நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க பாருங்கள். இது நம்மளுடைய டூலினுடைய ஷார்ட் நம்பர், லாங் நம்பர், ஷார்ட் நம்பர், இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸாக ஆக்ட் ஆகும். எக்ஸாக்டாக ஈவன் 1 மினிட்ல கூட நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1 மினிட்ல கூட நமக்கு ஒரு கேண்டில் கூட இதில் க்ளோஸ் வைக்கவே இல்லை அப்படின்னா இந்த இடங்களில் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை கட் பண்ண வேண்டிய இடம். அகைன் நீங்கள் ஷார்ட் எப்போ போகணும் அப்படின்னா இன்ட்ராடேல இதுதான் நீங்கள் ஷார்ட் போக வேண்டிய இடம். இது எதுவுமே நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து டச்சே ஆகலை அப்படிங்கும் பொழுது நீங்கள் வெயிட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் போகணும். உங்களுடைய ப்ராஃபிட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஈவன் இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் கூட நம்மளுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் நம்மளுடைய டூலை பயன்படுத்தி நீங்கள் எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாக மட்டுமே இருப்பீங்க. இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணி சொன்ன அப் சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுமே ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள் நம்மளுடைய ஹையும் டச் ஆயிருக்காங்க, நம்மளுடைய லோ நம்பரும் டச் ஆயிருக்காங்க. அப்போவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு எந்த அளவுக்கு ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகெயின் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாலும் கூட நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்லேருந்து இன்றைக்கி நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் டார்கெட்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய டார்கெட்டாக இருந்தது. நாம் இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்த்தனாலேயே இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு லெவலுமே நமக்கு வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் இருந்துச்சு. பட் நமக்கு அப்பில் வந்து இந்த நம்பர்ஸ் எதிர்பார்த்தோம், பட் இந்த நம்பர்ஸ் இன்றைக்கி நமக்கு ஹிட் ஆகலை. பட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 3 டைமிங் கேண்டில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஒன்று வந்து 11:10 and 1:25 and 2:55 இந்த மாதிரி நம்ம டைமிங் கேண்டில் கொடுத்துருந்தோம். நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் வந்து லோ கட்டே ஆகலை. நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஈக்குவல் டு நம்பர்ஸ் இந்த ரெண்டுமே பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதில் எது லோவாக இருக்கோ அந்த லோவை நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அப்போ இந்த டைமிங் கேண்டிலுடைய லோ தான் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும் பொழுது இந்த நம்பர்ஸில் இருந்து ரெஸ்பெக்ட் ஆகிட்டு எவ்வளோ ஒரு பெரிய மொமெண்டம் பாருங்கள். இந்த மொமெண்டம் வந்து மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் இந்த ஹை கட் ஆகும் பொழுது நீங்கள் எடுத்திருந்தாலும் கூட மோர் தென் 240 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ராடேயில் கேப்சர் பண்ணிக்கலாம். ஒன்லி இந்த டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. அகெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டைமிங் கேண்டில் வந்து 125 இதனுடைய லோவுமே வந்து நமக்கு கட் ஆகலை. ஈவன் தோ இந்த லோ கட் ஆகலை அப்படின்னாலும் கூட அதுக்கப்புறமா ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை, நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் நீங்கள் காஸ்ட்லேயே வெளியே வந்திருப்பீங்க. நம்மளுடைய தேர்ட் டைமிங் கேண்டில் வந்து இதுதான், இதனுடைய ஹை தான் வந்து அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் ஹை, எந்த ஒரு ஹையுமே நமக்கு அதுக்கப்புறமா வைக்கல. இப்படி தான் நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இப்போ நம்மளுடைய டூல் வந்து எந்த அளவுக்கு இதை கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பை தான். நமக்கு வந்து எந்த ஒரு சிக்னலுமே இன்றைக்கி வந்து வரவே இல்லை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். 1 மினிட்ல இன்றைக்கி வந்து மார்க்கெட் நமக்கு கொடுத்த சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் வந்து நமக்கு இந்த இடம் வந்து ஒரு புல்பேக் ஏரியா, நீங்கள் பை போட்டிருக்காங்க. இந்த இடங்கள் வந்து உங்களுக்கு பை கட் ஆகலை அப்படின்னாலும் கூட எப்போ நமக்கு கட் ஆயிருக்கு இந்த இடத்துல கட் ஆயிருக்கு. நீங்கள் எடுத்திருந்தாலும் கூட உங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 290 and 300 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுடைய டூல் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த ஹையிலேருந்து நீங்கள் பை எடுத்திருந்தாலும் கூட இல்லை புல் பேக்கில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த இடத்துல நமக்கு வந்து செல் வந்து வேலிடான ஒரு செல். அப்போ நம்ம வெயிட் பண்ணி இந்த க்ரீன் கலர்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸில் நமக்கு டச் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும் பேஸ்ட் ஆன் டூலினுடைய ரூல் படி. அப்போ எப்போ நம்ம என்ட்ரி எடுப்போம் ஷார்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஷார்ட் எடுக்க போகிறோம். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இதில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்டாவது வரைக்குமே 150 பாயிண்ட்ஸ். அகைன் வந்து ஒரு எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேட் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மார்க்கெட்டில் கூட நீங்கள் ஒரு கால் எடுத்துக்கலாம், நல்ல ஒரு பாயிண்ட். அண்ட் அகைன் நீங்கள் வெயிட் பண்ணி புட் எடுக்கும் பொழுது நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக மட்டுமே எவ்ரிடே இருக்க முடியும் இந்த சிக்னல் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா. இப்போ நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ லைஃப் இதெல்லாமே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் மட்டுமே நம்ம வந்து டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும் நம்மளுடைய மெம்பராக இருக்கட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அந்தந்த ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து இந்த டூல் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் கூட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை எண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ட்ரேட் எடுக்கும் பொழுது நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருப்பீங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நம்ம எந்த டேட்டில் எந்த ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ண நம்ம என்ன என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நம்மளுடைய டெலகிராம் குரூப்பு. பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல், ஸ்டாக் டு வாட்ச், நம்மளுடைய டைமிங் கேண்டில் எல்லாமே நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கான தேவையான விஷயங்கள் மட்டுமே நம்ம இதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே கிடையாது. இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க, இந்த ஃபஸ்ட்டு 5 அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல இருந்து எக்ஸாக்டாக நம்ம எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 9:29 நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இன்னொரு ஃபாலோ ஆனாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த இடங்கள் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55 ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுத்த என்ட்ரி இன்றைக்கி மோர் தேன் 100 சம்திங் மேலேயே போயிருந்தாங்க. அப்படியே நமக்கு டபுளாக இருந்தது இந்த 55ல் நம்ம எடுத்த என்ட்ரி. இது வந்து 24,300 கால் ஆப்ஷன் நம்ம வந்து எடுத்திருந்தோம். டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 9:21 நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்தோம். அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி மார்க்கெட் வந்து நம்மளுடைய சப்போர்ட் லெவல்லே இருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எவ்ரி அப்டேட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்.
இதில் பார்த்தீங்கன்னா சியூபி வந்து நம்ம ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம். ஈவன் 1 minute டைம் ஃப்ரேமில் நீங்கள் மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செல்லோ கட் ஆகலை. நம்ம செல்லோ கட் ஆகலை அப்படின்னா இமீடியட்டாக நம்ம பை போக வேண்டிய இடம். இதில் இருந்து நல்ல ஒரு ரேலி வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி சியூபி. வால்டாஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னும் நாம் வந்து கொடுத்துலாம். நம்முடைய மெம்பர்ஸ்க்கு வந்து 1 day பிஃபோர் இதில் ஹைலைட் பண்ணி இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும், நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். இது பல்ராம்பூர் சினி வந்து நம்ம டே சார்ட். இது பல்ராம்பூர் சினி டே சார்ட்டில் நம்ம கொடுத்த டேட் வந்து 13th ஜூனில் கொடுத்துருந்தோம். இதுதான் 13th ஜூனுடைய கேண்டிலுடைய லோ. இந்த லோ தான் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கால். இந்த லோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸினுடைய லோவை இப்போ வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம கொடுத்தது. இது அப்படியே டபுள் ஆகும் கம்மிங் டேஸில். மேபி 1 year இருக்கலாம், இல்லை 2 year இருக்கலாம். பட் இது டபுள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் நல்ல ஒரு ரெக்கவரி நம்ம போஸ்ட் பண்ண டேட்டில் இருந்தே. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடங்களில் வந்து புல் பேக் ஆகிருக்காங்க. இந்த இடங்களில் வந்து நம்ம எடுத்த ப்ராஃபிட், என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா அப்டேட்டுமே நம்ம ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ட்ரேட் பேங்க் நிஃப்டியில் மட்டுமே எடுத்துடும். இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணோம். அதனுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நம்ம இதில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து மார்னிங்கே வந்து 9:45க்கு வந்து இந்த கால் வந்து ஒரு ஹீரோ ஆர் ஜீரோ கால் மாதிரி 19ல் இருக்கும்போது ஒரு 18 rupeesல வந்து நம்ம பை பண்ண சொல்லுது. நம்மளுடைய டார்கெட் வந்து 27 வரைக்குமே போகணும் அப்படிங்கிற மாதிரி. பட் 22 வரைக்குமே போயிருந்தாங்க. பட் அகைன் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க இந்த இடத்துல. இன்றைக்கி ஜிக்ஸாக்கான ஒரு மார்க்கெட்டில் இன்றைக்கி RBI மீட் வேறு இருந்துச்சு. அதனாலே இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்க வேண்டிய ஒரு டேயில் வந்து இந்த நியூஸும் வந்து கம்பைன் ஆனனால நமக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு மார்க்கெட்டில் வந்து முடிஞ்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த RBI நியூஸ் இல்லை அப்படின்னா நாம் எதிர்பார்த்தபடியே இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்மளுக்கு இருந்திருக்கும். பட் அப் சைட் ஆர் டவுன் சைடு வாட் எவர் இட் மேபி, பட் நல்ல ஒரு மொமெண்டம் இருந்திருக்கும். நாம எதிர்பார்த்த இந்த 18 rupees கால் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் நமக்கு ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்குமே நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண சொல்லி அவங்களையுமே நீங்கள் எவ்ரிடே ப்ராஃபிட்டபிளாக இருக்க வைக்க முடியும். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய டே சார்ட்டு. நம்ம நேத்தியோட ப்ரெடிக்ஷன்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லைன்ஸ் எல்லாமே நீங்கள் எவ்ரிடே மார்க்கெட், அதாவது எவ்ரிடே நம்மளுடைய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைன்ஸில் நம்ம இதுக்காக போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ மார்க்கெட்டில் வந்து நம்ம நேற்று சொன்ன மாதிரி இந்த 24,174 அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நம்பர். இதுதான் இந்த நம்பர் வந்து நமக்கு டிசைட் பண்ணும் அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு 24,177 அதாவது 117 வந்து முடிஞ்சிருக்காங்க இந்த நம்பருக்கு கீழே. அப்படிங்கும் பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 23,985 ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடங்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதையும் உடைக்கும் பொழுது மட்டுமே நமக்கு 23,579 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த நம்பர்லேருந்து இதான் நம்மளுடைய இந்த நம்பர் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். பட் இப்போ மார்க்கெட் இந்த இடங்கள்லேருந்து தொட்டு ரிவர்ஸ் ஆகும் பொழுது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 24,174 அண்ட் அகைன் இதை உடைக்கும் பொழுது மட்டுமே நமக்கு இந்த கேப் ஃபில்லிங் எல்லாமே வந்து கேப் டவுன் ஃபில்லிங் வந்து நமக்கு இதில் வந்து நடக்கும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடங்களுக்குள்ளே நம்ம ஒரு சைட்வேயான ஒரு மார்க்கெட் தான் சொன்னோம். அது மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் தான் இருக்காங்க. பட் நாளையுடைய ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து மார்க்கெட் கொடுக்கவே இல்லை. பட் நாளையுடைய மொமெண்டம் வந்து ஒரு 100% ஆஃப் மொமெண்டம் இருக்குது. நாளைக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செக்டாரில் தான் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியுடைய டே சார்ட்டு. நம்ம 4th ஜூலைலேருந்தே சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் நீங்கள் எவ்ரிடே வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லெவல்ஸில் நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். 4th ஜூலையுடைய ஹை கட் ஆகலை அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பைக் வந்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதை உடைக்கும் பொழுது மட்டுமே இந்த நம்பர் உடைக்கும் பொழுது இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அடுத்தடுத்த டார்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் இன் பிட்வீன் இந்த லைனுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான ஒரு சைடு வேலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு இந்த இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நாளுமே நமக்கு வந்து ஒரு
இன்சைட் பார் கேண்டில் மாதிரியான ஒரு ஃபார்மிங்கில் தான் இருக்காங்க. இந்த கேண்டிலுக்கு உள்ளாகவே ஒரு கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நமக்கு ஒரு பெரிய மொமெண்டம் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நாளையுடைய கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு மொமெண்டம் 100% மொமெண்டம் கொடுக்கறது மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து பெட்டராக இருக்காங்க நிஃப்டியை விட. நீங்கள் நாளைக்கு ட்ரேட் எடுக்கும் பொழுது நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் போத் ரெண்டுமே வந்து நல்ல மொமெண்டம் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பட் கம்பேர் பண்ணும்பொழுது பேங்க் நிஃப்டி நல்லா இருக்காங்க. நிஃப்டி வந்து அதுக்காக நிஃப்டி ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. பட் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடங்கள்ல இருந்து டச் ஆகும்பொழுது நமக்கு இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா 49,684 இதையும் உடைக்கும் பொழுது மட்டுமே நமக்கு 48,903 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா இந்த நம்பரை உடைச்சி க்ளோஸ் வைக்கும் பொழுது மட்டுமே இந்த கேப் ஃபில்லிங் எல்லாமே நமக்கு நடக்கும். இதை உடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேப் ஃபில்லிங் அண்ட் 51,957 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளையோட மொமெண்டம் நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறது மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நம்ம எவ்ரிடே வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதாவது நம்மளுடைய வீடியோவில் சொல்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான விஷயமாக தான் இருக்கும். அதே மாதிரி கம்மிங் 11th பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி ரியாலிட்டி செக்டார் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டில் வராங்க. நிஃப்டி ரியாலிட்டி செக்டார்னால நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு நிஃப்டி ரியாலிட்டி செக்டார் வந்து 11th ஆகஸ்ட் வரனால நமக்கு வந்து 11th ஆகஸ்ட் வந்து சாட்டர்டே ஆர் சண்டே நமக்கு. ஸோ நமக்கு லீவில் வரனால மேபி ஃப்ரைடே இல்லைனா மண்டே நமக்கு இந்த செக்டார் நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த செக்டாரை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ்னா ஸ்டாக் டு வாட்ச் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியுடைய நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக் டு ட்ரேட் ஃபார் டுமாரோ. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருப்பீங்க. இந்தந்த ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் சேர்த்து ட்ரேட் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு செட்டப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிஸை இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் நம்மளுடைய மெம்பராக இருந்து நம்மளுடைய டூலை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மினிட் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருப்பதற்கு. மற்றபடி நீங்கள் ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட் ஏதாவது இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லை இந்த வீடியோலையோ எங்கள் கமெண்ட்டை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி நாம் போடுற ஒரு வீடியோமே வந்து நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து நிஃப்டி ரியாலிட்டி செக்டாருடைய இம்பார்ட்டன்ட் டேட் வந்து 11th நமக்கு வருது, 11th ஆகஸ்ட். இப்போ நம்ம 9th இருக்கோம், மேபி அது சாட்டர்டே இருக்குது. ஸோ சாட்டர்டே ஆர் சண்டே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரியாலிட்டி செக்டாரில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்தந்த ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸ், அதாவது நிஃப்டி ரியாலிட்டி செக்டாரில் அந்த ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை நீங்கள் போட்டு மேபி அது ஃப்ரைடே மொமெண்டம் கொடுக்கலாம், இல்லை வந்து நமக்கு மண்டே கொடுக்கலாம். பட் அது பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டுடைய கண்டிஷனை பொறுத்தா இருக்குது. பட் அந்த டேட் வந்து நமக்கு 11th வரனால அந்த செக்டாரில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.